Hi, Natina Abhishek, prenatal and lactation consultant. In the video, headache during breastfeeding. So, Nariya mothers frequently ask question kuda sollala. Mothers வந்து கேட்பாங்க மேம் பயங்கரமா தலை வலிக்குது எண்ட் ஆஃப் த டே தூங்கவே முடியல என்னோட தலை அவ்வளோ வலிக்குது ஸோ நான் எவ்ரி டே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 7 o'clock 8 o'clock 200 ml மேலேயே காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ காஃபி நிறையா குடிக்கிறதுனால எனக்கு நைட் சரியாக தூக்கமும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சில மதர்ஸ் காஃபி டீ குடித்தாலும் நான் சரியாக தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து கெஃபைனோட இன்டேக் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் காஃபி டீ குடிச்சிட்டு நல்லா தூங்குறோம்னு நினைப்போம் ஆனால் டீப் ஸ்லீப்புக்கு போயிருக்கவே மாட்டோம் த்ரூ அவுட் த நைட் மேபி 4-5 hours to 8 hours நம்ம தூங்கினா கூட ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் வந்து கெஃபைன் உங்கள் பாடியை பண்ண விடாது ஸோ நீங்கள் நல்லா தூங்கின மாதிரி இருந்தாலும் காலையில் எழுந்திங்கன்னா பாடி வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எவ்வளோ ஹெட்டேக்காக இருந்தாலும் 7 o'clock 8 o'clock மேலே வந்து நீங்கள் காஃபி குடிக்கிறது அட்வைசபிள் இல்லை நல்ல பீஸ்ஃபுல் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்காது ஸோ ரெகுலராகவே உங்களுக்கு அந்த டைமில் ஹெட்டேக் வருது அப்படின்னா எதெல்லாம் உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த டேயில் வந்து கொண்டு போய் தள்ளுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியும் ஆமாம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல ஸோ அதெல்லாம் வேறு யாருக்காவது மேபி உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களோ அதை அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம் அண்ட் உங்களோட டயட் உங்களோட ரொட்டீன் எக்ஸசைஸ் ரொட்டீன் அப்போ தான் டெலிவர் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸசைசஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ப்ரீதிங் கொஞ்சம் ஏர் கிடைக்கிற மாதிரி ஒரு 5-10 minutes உங்களோட அப்பார்ட்மெண்ட்குள்ளேயோ உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயோ ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வாங்க ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு முடியல இரிட்டபிளாக இருக்குது என் பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது அப்படின்ற டைமில் சால்ட் சோக் அது மாதிரி இப்போலாம் நிறைய கிடைக்குது ஸோ லாவெண்டர் ஃப்ளேவரில் இருக்கிற எப்சம் சால்ட் சோக்கில் உங்கள் பூட்டை வந்து சோக் பண்ணி வச்சுட்டு ஒரு 5-10 minutesக்கு அப்புறமா நீங்கள் ஒரு வார்ம் பேத் எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் பாடி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணலாம் ஹெட்டேக் வந்து ஆக்சுவலி நிறைய மதர்ஸ்க்கு ஆக்சிடோசன் சர்ஜ் ஆகும்போது ஹெடேக் இருக்கும் அண்ட் வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இருக்கும் ஸோ அது அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ஹார்மோனல் சர்ஜஸ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு மேம் ரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அது கொஞ்ச நாளையில் அது வந்து அந்த ஹார்மோனெல்லாம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும்போது உங்கள் பாடி பேக் டு ஃபார்ம் வந்துடும் ஸோ அது வரைக்கும் இந்த நியூ ஃபேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்கள் பாடியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு 5-10 minutes உங்களுக்கான பிரேக் எடுத்துக்கோங்க எப்போவுமே பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு டைப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேபி கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் பம்ப் பண்ணி வைங்க ஒரு ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு ஃபீடு மட்டும் வேறு யாரோ கொடுக்குறதுக்கு அலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஏதோ புக் ரீட் பண்ணுறதோ அட்லீஸ்ட் வெளியே போய் ஒரு 5 minutes ஒரு காஃபி எடுத்துக்கிறதோ ஏதோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டு அதை நான் என்ன சொல்வேன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கப்பை வந்து ஃபில் பண்ணல அப்படின்னா லவ்வை ஆர் அஃபெக்ஷனை வந்து மற்றவங்களுக்கு போர் பண்ண முடியாது ஸோ எப்போவுமே வந்து அந்த கப் ஃபில்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த கப் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் பேபிக்கும் வந்து போர் பண்ணி ஃபேமிலியை வந்து பில்ட் பண்ண முடியாது ஸோ எப்போவுமே உங்கள் லவ் டேங்க் ஆர் உங்களோட ஹாப்பி அந்த கப்பு வந்து ஃபில்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ தட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியும் ஹெல்த்தியாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் உங்கள் ஃபேமிலி ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ரீசெண்ட்லி டெலிவர் பண்ணியிருக்காங்க அவங்க இதெல்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க ரொம்ப ஹெடேக்காக இருக்குது இது நார்மலா அப்நார்மலா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு ஹெடேக் இருக்குது கண்ணு பிளர் ஆகுது என்னோட கால் வீங்கி இருக்குது ஃபேஸ் எல்லாம் பஃபினஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கைனகாலஜிஸ்டோட ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்